கேட்டரிங் ட்ரிப்ளிகன் இவ என்னுடைய பேரனுடைய பொங்கலுக்கு என் பேத்தி புஷ்பவதி ஆனத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா பண்ணி கொடுத்துருக்கா. சம்பிரதாயமான சாஸ்திரோக்தமாக செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு நடத்தி வச்சிருக்கா. ரொம்ப அருமையான சுவை, கூடுதலான காரமோ இல்லை கம்மியான ஸ்வீட்டோ கிடையாது. எல்லாமே திட்டமாக இப்படி இருந்தால் எல்லாரும் சாப்பிட்லான்ற மாதிரியான விதத்தில் பண்ணியிருக்கா. ரொம்ப அருமையாக இருந்தது, நல்லா இருந்தது. பரிமாறும் போது ஒவ்வொருத்தரும் கேட்டு கேட்டு இன்னும் மறுபடியும் வேணுமான்னு செய்யும் போது தான் இது கேட்டரிங்கா இல்லை நம்ம சொந்தமாக பண்ணின்றதான்ற ஒரு எண்ணம் வருதுங்க. இது கேட்டரிங்கிற எண்ணமே இல்லை, அந்த பேரில் கேட்டரிங் அவ்வளோதான். இது நம்ம ஆற்றுக்கு நம்மளே பண்ணிக்கிற மாதிரியான சாதம், எல்லாருமே சாப்பிட்லாம். பகவான் அனுகிரகத்தால் இந்த கேட்டரிங் சர்வீசஸ் இன்னும் நல்லா மேலே நடக்கணும்னு ஆச்சாரியனை வேண்டிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக நடந்தது. அந்த ஃபங்க்ஷனுக்கு நமது திருவள்ளுக்கணியை சேர்ந்த பிருந்தாவனி சேத்திரத்தை சேர்ந்த கேட்டரிங் சர்வீஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அவரின் கேட்டரிங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அந்த கூட்டு, அதில் அந்த மொச்சை பயிர் சேர்த்து அது ஒன்றும், அதுக்கப்புறம் பருப்பு உசிலி அது ஒன்றும், ரெண்டாவது திருக்கண்ணமது கிருஷ்ணர் ரொம்ப உகந்தது. அந்த கண்ணமதம் ரொம்ப அமுதமாக செய்த மாதிரி ரொம்ப அழகாக சமர்ப்பித்தோம். அதோட குழம்பு, சாத்துமது, கரைமது எல்லாவையும் ரொம்ப அருமையாக இருந்தது. அவருக்கு மேலும் மேலும் இது மாதிரி பெரிய கைங்கரங்கள் எல்லாரும் கொடுத்து அவரை ஆதரிக்க வேண்டும் என்று பெருமாளுடைய திருவிடையில் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். சேமா.